இன்று மக்களுடைய ரியல் ஹீரோ யாருன்னா புரட்சி தமிழகி அண்ணன் எடப்பாடியார் தான். காரணம், அவர் கொடுத்திருக்கிற 10 முத்தாய்ப்பான தேர்தல் அறிவிப்புகள். இதயம் புரட்சி தலைவர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்வதை செய்வார்கள், செய்வதைத்தான் சொல்வார்கள். அதே வழிதான் புரட்சி தமிழர் எடப்பாடியார். சொல்வதை செய்வார், செய்வதை சொல்லுவார் என்ற அடிப்படையில் குறிப்பாக எடுத்தனா மகளிருக்கு 2000 ரூபாய் என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அனைத்து மகளிரும் நமக்கு கிடைச்சிரும். திமுக மாதிரி தகுதி பார்த்து கொடுக்குறோம்லாம் சொல்ல மாட்டாங்க, இவங்க முழுமையாக கொடுத்துருவாங்க. ஏற்கனவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொரோனா காலத்திலேயே எந்த வருமானம் இல்லாத நேரத்திலையும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2500 ரூபா கொடுத்தாரு. கட்டணமில்லா பேருந்து, இந்த கட்டணமில்லா பேருந்தில் மகளிருக்கு கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். அது முழுமையாக செயல்படுத்தலை. முதல்ல நல்லா தொடக்கமாக இருந்துச்சு, ஆனால் போக போக கழுதை தெரிஞ்சு கட்டணம்பானது மாதிரி உரிய இடத்துல பஸ் நிறுத்த இடத்துல நிப்பாட்டுறதில்ல, வேணுண்டே தள்ளி போய் நிப்பாட்டுறது, அவங்கள ஓட விடுறது, மூச்சு இறக்கி வரும்போது கேட்கும்போது ஓசியில் பயணம் பண்ணும்போது இப்படிலாம் கேட்குறீங்களா அப்படின்ட்டுலாம் ரொம்ப இழிவாக பேசினதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கு. அது அந்த அமைச்சர்கள் ஓசி பயணம் ஓசி ஓசி என்று சொல்லி அவர்கள் மக்களை இழிவுபடுத்தி இதெல்லாம் மக்கள் வெறுக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில், புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அரசாங்கம் கொடுக்குற பொருள் எதுவும் இலவசம்னு சொல்ல கட்டணம் இல்லாமல் என்று தான் அறிவித்தோம். அதே மாதிரி நம்மளுடைய இரட்டிப்பும் மகிழ்ச்சியாக கணவனும் மனைவியும் பணிபுரிய செல்லும் பொழுது சேர்ந்தே செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. நிறைய நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தவிப்பது என்னென்னா வாடகை வீடு, ரெண்டாவது வாடகைக்கு வீடு கிடைப்பதும் இல்லை. அதனால அனைவருக்கும் வீடு இல்லம் கட்டி கொடுப்போம் சொல்வது மிகப்பெரிய அடுக்குமாடி அது இல்லம் கட்டி கொடுப்பது என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கிராமப்புறங்களை பொறுத்தளவுக்கு 100 நாட்கள் வேலை, 150 நாட்கள் வேலை என்பதும் இன்னைக்கு விவசாய தொழிலாளர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி படித்த பெண்கள் ஸ்கூட்டரோ ஸ்கூட்டியோ வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பெண்களுக்கு கொடுப்பதாக அறிவித்திருப்பதும் மீண்டும் அந்த திட்டம் அம்மாவால் அறிவிக்கப்பட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பயனடைந்தார்கள். அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் அதை கொடுத்திருப்பது குறிப்பாக பெண்கள் நன்றி செலுத்துகிறார்கள். இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் 200 ரூபா கொடுத்து முதல்ல தொடங்கினார். புரட்சி தலைவர் அம்மா தான் அது 500 ரூபாயா உயர்த்தி வழங்கினாங்க 91 வரும்போது. திரும்ப 2011 1000 ரூபாக உயர்த்தி வழங்கினாங்க. ஆக சொல்வதை செய்யக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்திருக்குது. மாணவர்களுடைய கல்வி கடன் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மாணவ சமுதாயத்தில், அது இளைஞர் சமுதாயத்தில். இன்னைக்கு படித்துட்டு அந்த படிப்புக்காக வாங்கிய தொகையை இன்னைக்கு கட்ட முடியாமல் வேலையும் இல்லாமல் இன்னைக்கு தவிர்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அவங்க குடும்பத்துக்கு பெரிய பணி சுமையை எடப்பாடியார் குறைத்திருக்கிறார். அதே மாதிரி சிறுபான்மை மகளிருக்கும் அவர்களும் இன்னைக்கு தங்களையும் எடப்பாடியார் நினைத்து கொண்டு இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு என்றைக்கும் துணை போயிருக்கிறது. இதே மாதிரி இப்பொழுது பெண்களுக்கும் சிறு தொழில் புரிவதற்கு கூட்டுறவு வங்கியில் இன்னைக்கு வட்டியில்லா கடன் கொடுப்பது உண்மையிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வீரர்கள், இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தியதே திமுக. இன்றைக்கு அந்த திமுக அதை கொண்டாட தன்னுக்கு ஏதோ சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. காளைகளை அடக்கிற வீரர்கள், அதை காளை வளர்ப்பவர்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்றிய திமுகவை இன்றைக்கு சபித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வீர மரணம் அடைந்தால் வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அவங்க இல்லத்திற்கு இன்னைக்கு குடும்ப நிவாரணமாக அறிவித்திருப்பது இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கதாநாயகனாகவே இன்னைக்கு நான் எடப்பாடியார் இன்னைக்கு திகழ்கிறார். இன்னைக்கு சிறப்பான அறிவிப்பாக 10 அறிவிப்புகளும் நாங்கள் கொண்டு செல்லும் போதே எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கு. கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை எடுத்து செல்லும் பொழுதே அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து இதையெல்லாம் கொண்டு வருவதற்கு எடப்பாடியாரால் தான் சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஏன்னா அவர் நம்மில் ஒருவர், நமக்கானவர், ஏழை பங்காளன், உண்மையான
புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வாரிசு என்பதை இன்னைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டதும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மலர்வதற்கு இந்த முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் உருவாக்கி இருக்கிறது.